இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நம்மள ரொம்ப ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயமாகவும் இது இருந்துகிட்ருக்கு. கேன்சர் வரதுக்கு ஒரு முக்கியமான ரீசனாகவும் இந்த அஜினோமோட்டோவை சொல்கிறாங்க. அஜினோமோட்டோ வந்து ஒரு 10 கிராம் அளவுக்கு ஒரு நாளைக்கு எடுத்துக்கலாம்னு சொல்கிறாங்க. டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு. என்னோட கழுத்து ஏன் இவ்வளோ பெருசு இருக்குன்னு தெரியுங்களான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு சீரியஸான ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம். என்னன்னு தானே கேட்குறீங்க? எம்எஸ்ஜி. அது என்ன எம்எஸ்ஜி? மோனோசோடியம் குளுட்டமைன். நீங்கள் எல்லாம் புதுசாக ஒரு வார்த்தை சொல்கிறேன்னு யோசிக்காதீங்க. நம்ம காமனாக அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுற ஒரு வார்த்தை. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நம்மள ரொம்ப ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயமாகவும் இது இருந்துகிட்ருக்கு. அஜினோமோட்டோ. இந்த அஜினோமோட்டோ எடுக்கிறதுனால நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வருதுன்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கம் அளவோடு எடுத்துக்கும் போது அது சேஃப்னு சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த எம்எஸ்ஜி அப்படிங்கிறது வந்து குளுட்டாமிக் ஆசிட்லேருந்து வருது. குளுட்டாமிக் ஆசிட் அப்படிங்கிறது வந்து தக்காளி, சீஸ், மஷ்ரூம்ஸ், நேச்சுரலாக நமக்கு விளைஞ்சி வரக்கூடிய உணவுப் பொருள்கள்லையுமே வந்து இந்த குளுட்டாமிக் ஆசிட் இருக்குது. அது நம்ம உடம்புக்கு நல்லதும் கூட. ஆனால் இந்த எம்எஸ்ஜி அப்படிங்கிறது வந்து ஒரு டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு, நம்ம சாப்பாடை வந்து இன்னும் நம்மளுக்கு ருசி அதிகமாக்குறதுக்கும், அதே மாதிரி அந்த ஒரு திரும்பி நம்ம ஒரு கடையில் போய் சாப்பிட்டோம், ஒரு ஃபுட்டு நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா திரும்பி அதுக்குள்ளே நம்ம போகணுங்கிறதுக்காக ஒரு அடிக்டிவ்காக நம்ம அந்த எம்எஸ்ஜியை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஆல்மோஸ்ட் நம்ம ஊரில் ஒரு 60% ஹோட்டல்ஸில் வந்து எம்எஸ்ஜி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த எம்எஸ்ஜி வந்து அளவோடு யூஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லது. அதாவது இந்த அஜினோமோட்டோ வந்து அளவா நீங்க யூஸ் பண்ணுங்க அப்படிங்கறத வந்து WHO சரி, FDA ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸுமே நம்ம சொல்ற விஷயம் என்னன்னா, அளவோட யூஸ் பண்றது வந்து நம்மளுக்கு சேஃப்டி தான், எந்த பிரச்சனையும் வராது. ஆனா இதுவே நம்மளுக்கு அளவுக்கு அதிகமாக போகும்போது நிறைய ஒரு ஹார்மோனல் இம்பேலன்ஸ்ல இருந்து ரிப்பீட்டடா நம்ம ஒரு சாப்பாடு அதிகமா சாப்பிட்டுட்டே இருக்கிறதுனால ஹார்மோனல் இம்பேலன்ஸ், அதனால வரக்கூடிய வெயிட் கெயின், தைராய்டு இம்பேலன்ஸ். இப்போ ரீசெண்டா கூட ஒரு சேனல்ல பேசியிருந்தாங்க. ஒரு லேடி வந்து என்னோட கழுத்து ஏன் இவ்வளவு பெருசு இருக்குன்னு தெரியுங்களான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. என்னன்னா, நான் வந்து என்னோட சாப்பாட்டை வந்து நான் டெய்லி அஜினோமோட்டோ யூஸ் பண்ணுவோம், அதனாலதான் வந்து எனக்கு கழுத்துல வந்து கட்டி வந்ததா கூட நிறைய விஷயங்கள் வந்து சொல்றாங்க. இன்னுமே வந்து பார்த்தா கேன்சர் வரதுக்கு ஒரு முக்கியமான ரீசனாகவும் இந்த அஜினோமோட்டோவை சொல்றாங்க. ஸோ அளவோட எடுத்துக்கும் போது நம்மளுக்கு எல்லாமே சேஃப் தான். ஆனால் அளவுக்கு அதிகமாக போகும்போது நம்மளுக்கு எல்லா டிசீஸும் நம்மளுக்கு ஒன் பை ஒன்னா வருஷ கட்டி வர ஆரம்பிக்குது. ஸோ எம்எஸ்ஜியை நிறைய பேர் என்னன்னா வீட்லயுமே யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறதா தெரியுது. ஏன் அப்படின்னா, அவங்களோட வீட்டில் சாப்பிட்ற சாப்பாடு வந்து அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து நம்ம நேச்சுரலா குக் பண்ணும்போது, ஒரு ஹோட்டல்ல குக் பண்ணும்போதும் ஏன்னா அந்த எம்எஸ்ஜிக்கு டேஸ்ட்டுக்கு பழகினவங்க வீட்டுக்கு நம்ம ஃபுட் எடுத்துக்கும் போது அந்த டேஸ்ட் வந்து அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா அது வந்து எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணிட்டே இருக்கும் இல்லையா? இதுல அந்த எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்கான விஷயங்கள் குறையும் போது நம்மளுக்கு அது பிடிக்காது, சாப்பிடவும் மாட்டோம். அந்த விஷயங்களுக்காக சோடியமோட அளவை குறைச்சிட்டு இந்த எம்எஸ்ஜியை வந்து அதிகமாக யூஸ் பண்றதா இப்போ ரீசெண்டாக சொல்ற ஸ்டடீஸ்ல எல்லாமே சொல்றாங்க. அதனால ஸோ எப்போதுமே டேஸ்ட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்காம அவங்க ஹெல்த்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னா அளவோடு எடுத்துக்கோங்க, அதுவுமே ஹெல்த்தியாக மாறும். அஜினோமோட்டோ வந்து ஒரு 10 கிராம் அளவுக்கு ஒரு நாளைக்கு எடுத்துக்கலாம்னு சொல்றாங்க. பட் அவ்வளோலாம் நம்ம எடுத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதையுமே நம்ம இன்னும் ரெடியூஸ் பண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ மினிமலான குவான்டிட்டி நம்ம அதை யூஸ் பண்ணுறோமோ நம்மளுக்கு சேஃபும் கூட. திரும்பி நம்ம ஒரு ஃபுட்டுக்கு அடிக்ட் ஆகாமல் சேஃப் ஜோனில் நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா ஃபுட்டு தானே நம்மளோட எமோஷனே. அந்த சாப்பாடு இல்லைன்னா நம்ம வந்து என்ன பண்ண முடியும்? அந்த சாப்பாடே சாப்பிட முடியல அப்படிங்கும்போது எவ்வளோ பிரச்சனையாகும். ஸோ சாப்பாடு எப்போதுமே அளவாக எடுத்துக்கும் போது நம்ம ஆரோக்கியமாக வாழலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட இன்னைக்கு வீடியோ முடிக்கலாம். நன்றி.